ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன். தியான பகுதி 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10-20 வரை. தியான தலைப்பு அன்னாளின் அர்ப்பணிப்பு. அன்னாளின் அர்ப்பணிப்பை குறித்து சிந்திக்கிற போது அன்னாள் குழந்தை இல்லாமல் வேதனைப்பட்ட ஒருவராக நாம் காண்கிறோம். வருடம் தோறும் சீலோவில் கடவுளை வழிபட செல்லுகின்ற போது பெனினாள் அன்னாளை துன்புறுத்தினாள். கணவன் எல்கானா ஆறுதலாக இருந்தாலும் அவளின் மனம் வேதனை நிறைந்ததாகவே இருந்ததை இங்கு காண்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகள் மன அமைதியை குலைக்கின்றன. எனவே மன அழுத்தங்களுக்குள்ளாகின்ற சூழ்நிலைகள் இயல்பாக ஏற்படுகிறது. இவ்வாறு அன்னாளின் வாழ்வில் குழந்தை இல்லை என்பது ஒரு குறையாக இருந்தது. எனவே ஆலயத்தில் கடவுள் முன் அமர்ந்தால் மனம் கசந்து புலம்பி ஆண்டவரிடத்தில் மன்றாடினாள் என 10வது வசனத்தில் காண்கிறோம். அத்தோடு ஆண்டவரிடம் பொருத்தனையும் செய்து கொள்கிறாள். ஆண்டவரே, நீர் உமது அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்படைப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது என பொருத்தனை செய்கிறான். சங்கீதம் 65:2 காண்கிறோம், ஆண்டவர் மன்றாட்டை கேட்கிறவர். முழு மனதுடனும் விசுவாசத்துடனும் ஆண்டவரிடம் வருகின்ற போது எம் குறையை அவர் கவனித்து தேவைகளை சந்திக்கவும் ஆறுதலை கட்டளையிடவும் ஆயத்தமாய் இருக்கிறார். அந்நாள் முழு மனதுடன் விசுவாசத்துடன் அவர் முன் அமர்ந்தாள். மனப்பாரத்தை அவர் முன் வைத்தாள். அதன் பின் அவள் முகம் வாடி இருக்கவில்லை என வசனம் 18 வாசிக்கிறோம். அந்நாளின் மனதில் சமாதானம் கிடைத்தது என்பதை இது காண்பிக்கின்றது. விடுதலையை பெற்றாள். இனி கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை. அவள் கேட்டபடி ஆண் குழந்தை பிறந்தது. அவரை ஆலயத்தில் கொண்டு வந்து அர்ப்பணித்தாள். அவளின் விசுவாசமும் அவள் சொன்னதை செய்கிற மன துணிவும் கடவுள் காண்கிறார். அதனால் அவள் அதன் பின் 3 ஆண் குழந்தைகளையும் 2 பெண் குழந்தைகளையும் பெற்றெடுத்தாள் என 2 அதிகாரம் 21வது வசனத்தில் காண்கிறோம். கடவுள் எம்மை காண்கிறார். முழு மனதுடன் அவரிடம் வரும்போது எம் பாரத்தை அவர் முன் நாம் விசுவாசத்தோடு வைக்கின்ற பொழுது ஆண்டவர் கருணையோடு எம்மை நோக்குகிறார். ஆண்டவர் எம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.